இல்ல ஒருவேளை நீங்க வந்து நடத்தின மாநாடு, இல்ல வெளியில நீங்க பேசும்போது கூட இந்த அதிகார பகிர்வு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேட்கறதுனால, இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்ட்குள்ள அவங்க வர்றதே இல்ல. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது கூட 2006ல கலைஞர் தரல. காங்கிரஸுக்கோ, பாமகவுக்குலாம் அவர் தரல. அப்படி ஒரு பட்சத்துல புதிய தமிழர் கிருஷ்ணசாமி இந்த குரலை எழுப்புறதுனால, அவர் வந்தா ஏதாவது ஒரு அமைச்சர் கேட்பாரு. எதுக்கு அந்த பேச்ச வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு எடப்பாடியும் கூப்பிடாம இருக்கிறாரோ? நீங்க சொல்றதுல வந்து அந்த கருத்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் என்னுடைய ஒரே சிம்பிள் கொஸ்டின். காலகாலத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மட்டும் தான் ஆட்சிக்கு இருக்குமா? வேறு கட்சியே ஆட்சிக்கு வராதா? வேறு கட்சிகள் கூட்டணி சேர்ந்த ஆட்சிக்கு வராதா? ஆச்சுங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம் 20 வருஷம் 30 வருஷம் எப்படியே போச்சு. எல்லா சமுதாயத்தையும் கொண்டு வந்து உட்காந்து வச்சு அழகு பார்க்குறது நல்லா இருக்குமா? ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி சமைக்கிறது நல்லா இருக்க முடியுமா? ஏன் அண்டை மாநிலமான கேரளாவில் சிறிய சிறிய சமூகங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்து அவங்கெல்லாம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறாங்களே. ஆந்திராவில் அப்படி இருக்குது, தெலுங்கானாவில் அப்படி இருக்குது. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசும் கூட பல சமுதாயங்கள் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரத்தில் அப்படி தானே இருக்கிறாங்க. ஸோ அதைகளெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஏன் தமிழ்நாடு வந்து நாங்கள் இதில் தான் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி பகிர்வில் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது?